கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரின் வழி, அநேக விதமான வழிகளை குறித்து வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் எல்லா வழிகளை விட கர்த்தருடைய வழி ரொம்ப மேன்மையானது. ஆனால் கர்த்தருடைய வழியை நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் ஆண்டவரை தேடிக்கொண்டிருந்தால் அநேக வேளைகளில் அறிய முடியாமல் போகிறது. கர்த்தருடைய வழியை அறிய முடியாமல் போய் தங்களுடைய வழிகளிலே கடந்து போறதால் அநேக ஜனங்கள் சிலரெல்லாம் வாழ்நாட்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய வழி எனக்கு வேண்டும் என்று சொல்லி யார் விரும்புகிறார்களோ, நான் கர்த்தருடைய வழியில நடப்பேன் என்று சொல்லி யார் ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் அரணான பாதுகாப்பை கொடுக்கிறார். பொதுவாக நிறைய ஜனங்கள் நம் வழியிலே ஜீவிக்க வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவரே தேடுகிறோம். நம் வழியில் ஜீவிக்க வேண்டும் என்பதற்காக, இந்த காரியத்தில் எனக்கு ஆண்டவர் உதவி செய்யணும், இந்த காரியத்தில் நான் நினைச்சிருக்கிறேன் இப்படி நடக்கணும், இதற்காகத்தான் நிறைய பேர் ஆண்டவரை தேடுகிறார்கள். ஆனால் யார் கர்த்தருடைய வழியில நடப்பதற்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் மேன்மையான வழிகளிலே அவர் என்ன செய்கிறார், நடத்துகிறார். அந்த வழி நமக்கு தெரியாது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த வழியை ஒரு வல்லூரின் கண்களும் கண்டதில்லை. தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நடத்துகிறதான வழி அநேக வேளைகளிலே கஷ்டமாக இருக்கிறது. அநேக வேளைகளில் அந்த வழி கண்ணீர் நிறைந்ததாக இருக்கிறது. அநேக நேரங்களிலே அந்த வழியில நடக்கும்போது நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நான் ஆண்டவரை தேடுகிறேன், நான் ஆண்டவருக்காக நான் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன், நான் ஆண்டவருக்காக கொடுக்கிறேன், ஆண்டவர் மேலே எனக்கு அன்பெல்லாம் இருக்கிறது, ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இந்த வழியிலே நடத்துகிறார்? புரியாத புதிர். வேதத்தில் எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையினுடைய சரித்திரங்களை எல்லாம் பார்க்கிறோம். தேவனுடைய வழியில அநேக ஜனங்கள் நடத்தப்படும் போது அவருடைய வாழ்க்கை கண்ணீர் நிறைந்ததாக இருந்திருக்கிறது. ஆனால் ஆண்டவர் எப்போதுமே அவருடைய வழிகளிலே நடக்க ஒப்பு கொடுக்கிறதான மனிதர்கள் மீது அளவு கடந்த அன்புள்ளவராக இருக்கிறார். ஏனென்றால் நம்மால் சில காரியங்களை செய்ய முடியும், நம்மால் சில வழிகளிலே போக முடியும். நம்மால் போக முடிகிறதாக இருந்தாலும் நமக்கு ஒரு எண்ணம் இருக்கிறது, நானாக ஒரு வழியில கடந்து போனால் நன்றாக இருக்காது, ஆண்டவர் என்னை நடத்த வேண்டும். அவர் அவருடைய பிள்ளைகளை கரம் பிடித்து நடத்துகிறதான தேவன். சில வேளைகளிலே மனிதர்கள் நம்மை நடத்தி விடுகிறார்கள், சில வேளைகளிலே சாத்தான் நம்மை நடத்தி விடுகிறான், சில வேளைகளிலே நாமே தாறுமாறானபடி நடந்து விடுகிறோம். ஆனால் அப்படியெல்லாம் நடக்கிறதான மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையில அதனால் பாதிப்பு வரும்போது இவர்கள் நான் இப்படி நடந்தேன், இப்படி ஆகிவிட்டது நினைத்து பார்க்கிறது இல்லை. அநேக ஜனங்கள் அதை நியாயப்படுத்துவாங்க, இப்படி நடக்கும் என்று சொல்லி தெரியுமே, ஆண்டவர் என்ன செய்திருக்கலாமே, தடை பண்ணி இருக்கலாமே. ஆண்டவர் யாருடைய வாழ்க்கையில தடைகளை உருவாக்குகிறார் என்றால் கர்த்தருக்கு பயந்து பயந்து தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளில நாம் நடந்து விடக் கூடாது. இருக்கிற இடத்துல அப்படியே இருந்தாலும் பரவாயில்லை, தேவன் நடத்தாத வழியில ஒவ்வொரு ஸ்டெப்பு கூட நீங்கள் எடுத்து வைத்து விடக்கூடாது. அப்படி எடுத்து வைத்து விட்டீர்கள் என்றால் அது ஒரு பெரிய பாதிப்பை உருவாக்கும். அடிக்கடி உங்களுக்கு சொல்கிறதான வார்த்தை நீதிமொழிகள், மனுஷனுடைய மதியம் அவனுடைய வழியை தார்மாராக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். மனுஷனுடைய மதியினம் அவன் வழிய தார்மாராக்கும். மதியினமாக அவருடைய புத்தி கெட்டு போய் இருக்கிறது. ஆனா அதுதான் சரி நினைக்கிறான், அதுதான் சரி நினைக்கிறான். மனநிலை பாதிக்கப்பட்டதான ஜனங்களை பாருங்க. சிலரெல்லாம் சரியில்லாத காரியங்களை செய்வாங்க. ஆனா அவருடைய மனது சொல்லுகிறது இதுதான் சரியென்று சொல்லுவாங்க, அது சரியில்லை. இதே போல வாழ்க்கையினுடைய காரியங்களில நிறைய நேரங்களில நம்ம மதீனமான வழிகளில தான் நடக்கிறோம். தேவ பயம் இருந்து தேவன் பேர்ல அன்பு இருக்கும் என்றால் ஆண்டவர் நிச்சயமாக என்ன செய்வார், தடை பண்ணுவார். வேதத்துல
அநேக தேவனுடைய பிள்ளைகள் நடந்த வழிகளை பார்க்க முடியும். இல்லை, முக்கியமான மனிதன் பிழையாம் என்பவனை குறித்து பார்க்கிறோம். அந்த பிழையாம் தப்புவதற்கான காரணம் என்ன தெரியுமா? அவனுடைய இருதயத்தில் ஒரு ஆசை இருந்தது, உண்மைதான். என்ன ஆசை இருந்தது? பணம் வேண்டும், கனம் வேண்டும். இந்த ரெண்டு தான் அவனுடைய ஆசை. இன்றைக்கும் இருக்கிறதான மனிதர்கள் இந்த ரெண்டு ஆசையில தான் வாழ்ந்து வருகிறார்கள். எனக்கு நிறைய பணம் வேண்டும், என்னை எல்லாரும் மதிக்கணும், இதுதான் கண்ணோட்டம். அந்த பிழையாவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அவன் வாய்ப்பு கிடைத்தாலும் உடனே அவன் போய் அதை பெற்று விடாமல் அவன் தேவனுடைய சன்னிதானத்தில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ நான் பார்க்கிறேன் என்று சொல்லி அவனுக்குள்ள அந்த எண்ணம் இருந்தபடினால்தான் அவனுடைய ஜீவன் என்ன செய்தது? தப்பினது. உங்களுக்குள்ளாகவும் ஆண்டவர் என்ன நினைக்கிறார், ஆண்டவர் இதை குறித்து என்ன சொல்லுகிறார், நான் போகிறதன வழி சரிதானா என்று சொல்லி நாம் நினைத்து ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் தடை பண்ணுவார். அங்க யார் வைத்து தடை பண்ணினார்? தீர்க்கதரிசி மற்றவர்கள் வழி நடத்த வேண்டியவன். தீர்க்கதரிசி மற்றவர்களை கர்த்தருடைய வழியில நடத்த வேண்டியவர். ஆனால் இவனுடைய வழியோ தேவனுக்கு பிரியமில்லாத வழியாக என்ன செய்கிறது? இருக்கிறது. தேவனுக்கு பிரியமில்லாத வழியாக இருந்தால் அவனுடைய இருதயத்தினுடைய ஓரத்தில் ஒரு எண்ணம், ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ நான் அதை கேட்டு வருகிறேன் என்று சொல்லுகிறதான எண்ணம் அவனுக்குள் இருந்தபடினால் பேசாத மிருகம் என்ன செய்தது? பேசினது. சில வேளைகளிலே ஒன்றுக்கு உதவாத மனிதர்கள் தான் நாம நடக்கிறதான வழியை மாற்றி தேவனுடைய வழிகளில் நம்ம கொண்டு வருவாங்க. நாம் நினைப்போம் மனிதர்கள் தடை பண்றாங்க, நாம நினைப்போம் சாத்தான் தடை பண்றான் என்று சொல்லி நாம் அநேக வழிகளில் நினைக்கலாம். ஆனால் நாம் தேவனுக்கு பயந்து வேறு வழியில நான் நடந்துவிடக் கூடாது, அதனால் வருகிறதான பாதிப்பை நாம் தாங்க முடியாது என்று சொல்லி பயந்து பயந்து வாழுகிறதான ஜனங்களை ஆண்டவர் அவருடைய வழிகளில் நடத்துவார். அதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்னது? பாதுகாப்பு. மிகப்பெரிய பாதுகாப்பு யாருடைய வழியில் நடக்கிறது? பாதுகாப்பு, ஆசீர்வாதம், கனம், மேன்மை எல்லாமே கர்த்தருடைய வழியில் நடப்பதுதான். இந்த கர்த்தருடைய வழியை எப்படி கண்டுகொள்வது? இந்த கர்த்தருடைய வழியை கண்டுகொள்வதற்கு தான் ஒவ்வொரு மார்க்கத்தில் உள்ளதான ஜனங்களும் அவரவர்கள் ஒவ்வொரு வழிமுறைகளையும் பின்பற்றுகிறார்கள். ஒவ்வொரு மார்க்கத்தினருக்கும் தேவ பக்தி உள்ளதான ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. தேவன் என்னை குறித்து என்ன நினைக்கிறார், இதை அறிய வேண்டும் என்பதற்காகத்தான் ஜனங்களெல்லாம் ஓடோடி போய் அந்தந்த மார்க்கத்தின் வழிகளில் தேடி என்ன செய்யறாங்க? கேட்கிறாங்க. கேட்கிறதான காரியங்களை அவர்கள் செயல்படுத்த விரும்புகிறாங்க. எதற்காக? நாம் தேடுகிறதான தேவன் இந்த வழியில தான் நம்ம நடத்த விரும்புகிறார். அவருடைய வழியில நடந்தாதான் அந்த தேவனுடைய ஒத்தாசை இருக்கும். நாம நினைக்கிறோம் நான் என் வழியில நடப்பேன், ஆனா எனக்கு யாருடைய ஒத்தாசை வேணும்? சொல்லுங்க. நான் என் வழியில தான் நடப்பேன், இதை மாற்றவே மாட்டேன், எனக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கிறது, அப்படிதான் நடப்பேன். ஆனால் ஆண்டவர் என்னுடைய விருப்பத்தின்படி அவர் சாய்ந்து கொடுக்க, அப்படி சாய்ந்து கொடுத்தால் ஆண்டவருக்கு நம்ம மேல அன்பு இல்லை என்றுதான் அர்த்தம். நல்ல பெற்றோர்கள் பிள்ளைகள் விரும்பினதெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க? விரும்பினது எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அப்படி விரும்பினதெல்லாம் அனுபவித்த பிள்ளைகள் எல்லாம் சரியான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியாதவர்களாகத்தான் பெரியவர்களாகும் போது இருந்திருக்கிறார்கள். நம்முடைய ஆண்டவர் இயேசு மனிதர்கள் எல்லாருடைய அன்பை விட நம்மை அதிகமான அன்பை வைத்திருக்கிற ஆண்டவரே, நீங்க உங்க வழியில நடத்தும், நான் போகிறது இது உங்களுடைய வழியாக இல்லாவிட்டால் அதை என்ன செய்து போடும்? எல்லாமே நமக்கு நன்மையாக தோன்றுது. மனுஷனுக்கு செம்மையாக தோன்றுகிற வழி உண்டு. நமக்கு நலமாக தோன்றாதான் நம்ம செய்து 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 வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் அடைந்து கொண்டிருக்கிறோம். மனிதனுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் குறைவாக இருக்க வேண்டுமானால், பின்னாட்கள் நம்ம தேவனை குறை சொல்லாமல் இருக்க வேண்டுமானால், இந்த நாட்களில் ஆண்டவரே நான் ஒரு ஸ்டெப் நடந்தாலும் அது யாருடைய வழியா இருக்கணும்? ஒரு ஸ்டெப் நடந்தாலும் அது உங்களுடைய வழியா இருக்கணும். ஆண்டவரே, என்னுடைய வழி
வேண்டாம். ஏனென்றால் என்னுடைய வழி மதியனமானது, என்னுடைய வழி எனக்கு தாறுமாறை உண்டாக்கக்கூடியது. எனவே நீங்கள் என்னை என்ன செய்ய, நடத்துங்க. சும்மா இருந்துட்டு ஆண்டவரை நடத்துங்கன்னு சொன்னா ஆண்டவர் உங்களை நடத்த மாட்டார். தெய்வ பயம் வேணும், ஆண்டவருக்காக காத்திருக்கணும். வேதம் சொல்றதல்ல, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். என்ன தாமே சொல்றார், எப்பொழுது விடியும் என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிறதான இரவு வாட்ச்மேனை போல. அவனுக்கு ஒரே எண்ணம் தான் இருக்கும். இரவு வாட்ச்மேனுக்கு ஒரே எண்ணம் தான், எப்ப விடியும், எப்ப விடியும், எப்ப வேலை முடியும், வீட்டுக்கு போகலாம். இதே போல அங்க தேவனுடைய மனுஷன் சொல்கிறார், என்னுடைய ஆத்மா உமக்கு காத்து. ஆண்டவரே, நீங்க என்னை என்ன செய்ய, நீங்க என்னை வழி நடத்துங்க. சில வேளைகளிலே நம்முடைய சிந்தைக்கு அப்பாற்பட்டு சில காரியங்கள்லாம் நடக்கிறது, சில தடைக்கற்கள்லாம் உருவாக்குறது. நான் ஒரு கொள்கை வைத்திருக்கேன், நானாக விரும்பி செய்கிறது எல்லாமே அது என்னுடைய காரியம் தான். ஆனால் என்னுடைய கண்ட்ரோல் இல்லாமல் தேவன் சில காரியங்களை யாரை வைத்தோ எப்படியோ காரியங்களை, சில காரியங்களை தடை பண்றாரு, சில காரியங்களை செய்கிறாருன்னா அது யாருடைய செயல்? அது யாருடைய செயல்? தேவனுடைய செயல். என்ன தேவனுக்கு பயப்படுகிறோம். முன்னாட்களில் என்னுடைய வாழ்க்கையில குறுக்கிட்டு அநேக விதமான தேவனுடைய வழி இல்லாத காரியங்களை சில தடை பண்ணுனாங்க. ஆனா அதெல்லாம் எனக்கு இப்ப நினைத்து பார்க்கும்போது அதுதான் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. அன்றைக்கு அவர்கள் தடை பண்ணாவிட்டால் நம்முடைய வாழ்க்கை வந்து இப்படி போயிருக்கும். அன்றைக்கு இப்படி தடை பண்ணாவிட்டால் ஆண்டவரை தேட முடியாமல் வந்து போயிருப்போம். அப்போ அந்த தடைகள் எல்லாம் நம்முடைய சிந்தைக்கு அப்பாற்பட்டு சில வேளை நடக்கிறது. ஆனால் யார் தடையை உருவாக்குகிறார்களோ அவர்களையே நம்ம கோபப்பட்டு சிறந்து பழகிவிட்டோம். நம் வாழ்க்கையில தேவன் கொடுக்கிறதை எந்த ஒரு மனுஷனும் தடை பண்ணவே தடை. என்னுடைய ஒரு நம்பிக்கை அதுதான். தேவன் கொடுக்கிறதை யாரும் தடை பண்ணவே. மனிதன் 1000 பேசலாம், மனுஷன் 1000 வழிகளில் மறிக்கலாம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, மனுஷன் தேவன் உங்களுக்கு கொடுக்கிறதான ஆசீர்வாதத்தினுடைய கதவுகளை ஒரு கதவை அடைத்தால் 7 கதவுகளும் என்ன செய்வார்? 7 கதவுகளை திறப்பார். அந்த கதவை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் திறந்து வைத்திருக்கிறதான அந்த வாசலை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஒருவனும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறதான் தேவன். அந்த தெய்வத்தை தான் நீங்க வந்து வழிபடுறீங்க. ஆனா ஏனோ ஆண்டவர் வழி நடத்துகிறதான காரியங்களை நாம வந்து அறிய முடியாமலே வந்து இருந்து விட்டோம். எப்படியெல்லாம் நம்ம வந்து வழி நடத்தி வந்திருக்கிறார். இது அறிய முடியாமல் இருக்கிறபடினால்தான் நம்மால் ஆண்டுடைய நாமத்தை விடுதலையோடு மகிமைப்படுத்த முடியவில்லை. நாம மற்றவருடைய வழியை வைத்து நம்மை எடை போடுகிறபடினால்தான் அவர்களை பார்த்து நம்ம சோர்ந்து போய்விடுகிறோம். எல்லாருக்கும் ஆண்டு ஒரு வழியை வந்து வைக்கவில்லை. அவரவர்களுக்கே சொல்லி தனித்தனி வழியை வந்து என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். எப்படி எல்லாருக்கும் வேறு வேறு வேலைகள் இருக்கிறதோ அதே போல வழிகளும் வேறு வேறாகத்தான் இருக்கிறது. எல்லாருக்கும் டாக்டராக ஆசைதான். எல்லாரும் ஜபத்தை கேட்டாண்டு எல்லாரையும் டாக்டர் ஆகிட்ட அப்புறம் யாரும் இன்ஜினியர் ஆவா? எல்லாரும் இன்ஜினியர் ஆக வேண்டும் என்று சொல்லி அப்புறம் அந்த ஜபத்தை கேட்டுட்டாருன்னா அப்புறம் அதுக்கு கீழே உள்ளதான வேலைகள்லாம் யார் செய்வா? ஆண்டுக்கு தெரியும். அவர் ஞானத்துல நம்ம நிறைய நேரங்களில் யாரை வந்து குறை கொடுக்கிறோம். ஒரு மனுஷன் வந்து ஒரு மரத்துக்கடியில் படுத்து கிடந்து கொண்டு, ஆலமரத்தடியில் படுத்து அண்ணாந்து பார்க்கும்போது உடவு பெரிய மரமாக இருக்கிறது. ஆனா அதனுடைய காய் இவ்வளவு சின்னதாக உண்டாக்கி இருக்கிறாரு. ஆண்டவருக்கு அறிவு இருக்கா? சின்ன கொடியாக இருக்கிறது, அது இவ்வளவு பெரிய பூசணிக்காய் காய்ச்சிருக்கு. ஆனா இவ்வளவு பெரிய மரமாக இருக்கிறது. ஆண்டவர் மாற்றி அளவா செய்திருக்கணும். அந்த ஆலம்பழத்தை எதுல வந்து காய்ச்சி வச்சிருக்கணும்? கொடியில காய்ச்சி வச்சிருக்கணும். இவ்வளவு பெரியதான காய அவ்வளவு பெரிய மரத்துல ஆண்டு என்ன செய்யணும்? வச்சிருக்கணும். ஆண்டு எதை செய்தாலும் எப்படிதான் செய்திருக்கிறார்? ஞானத்துல அவர்கிட்ட யாருமே போட்டி போடவே. ஒரு நாள் ஒரு அரசியல் தலைவர் சொல்றாரு, இந்த ஆண்டவனுக்கு அறிவு இருக்கா? இந்த கடல் தண்ணியை வந்து ஏன் உப்பாக வைத்திருக்கிறான்? அது நல்ல தண்ணியா வச்சிருந்தா அன்னைக்கு ஜனங்கள் எவ்வளவோ செத்து மாண்டு போயிருப்பானைக்கு நிறைய பேர்.
உலகத்தில் உள்ளதான் அநேக விஷ கிருமிகளை, அநேக நோய் கிருமிகளை அழிக்கிறதான வல்லமை உப்பு தண்ணீருக்கு தான் இருக்கிறது. கழிவுகளை எல்லாம் சரியாக்குறதான வல்லமை எதுக்கு தான் இருக்கு? உப்பு தண்ணீருக்கு தான் வந்து இருக்கிறது. ஆண்டவர் தெரிஞ்சுதான் கடல் வந்து எப்படி வச்சிருக்கிறாரு? கடல் உப்பா வச்சிருக்கிறார். அப்ப இந்த மனுஷன் வந்து இப்படி ஆண்டவருக்கு அறிவில்லாம இப்படி செய்திருக்கிற நினைத்து கொண்டு இருக்கும் போது மேல இருந்து ஒரு பழம் கரெக்டா நெத்தியில விழுந்ததான். மேல வந்து நேர எங்க விழுந்திருக்கு? அப்பதான் நினைச்சான், இந்த பூசணிக்காய் மாதிரி ஒரு காய் உருவாக்கிறது இன்னைக்கு மண்டை வந்து என்ன செய்திருக்கும்? செதறி இருக்கும். ஆண்டவருக்கு என்ன இருக்கு? என்ன இருக்கு? ஞானம் இருக்கு. நம்ம அனைவரும் இப்படிதான் நினைக்கிறோம், ஆண்டவர் இப்படி செய்திருக்கலாமே, ஏன் இப்படி செய்தாரு அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கிறோம். ஆண்டவர் அவரை தேடுகிறதான ஜனங்களை கரெக்டா தான் நடத்துவார். அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தருடைய வழி உத்தமர்களுக்கு அரணாகத்தான் இருக்கு. நீங்கள் உத்தமர்களாக இருந்தீங்கன்னா கர்த்தருடைய வழியை என்ன செய்வீங்க? ஏற்றுக்கொள்வீங்க. உங்களை சரியா தான் நடத்திட்டு வந்தாரு. நீங்க தான் சில வேலைகள்ல ட்ராக்கை வந்து என்ன செய்தீங்க? மாற்றினீங்க. அந்த மாற்றினருடைய பாதிப்பை இந்நாள் வரைக்கும் நீங்கள் வந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறீங்க சிலர். இதை பல்வேறு விதமான காரியங்கள் வந்து சொல்லலாம். ஒரு காரியத்தில் மட்டுமல்ல, பல்வேறு விதமான காரியங்கள் வந்து சொல்லலாம். இன்னைக்கு அநேகர் ஆன்மீக காரியங்கள்ல கூட இவர்கள் விரும்பலான காரியங்களும் செய்வாங்க. சபை கூட இவர்கள் தான் தேர்ந்தெடுப்பாங்க. போதகர்கள் கூட இவர்கள் தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஆன்மீக காரியங்கள் கூட இவர்கள் தான் தெரிந்தெடுக்கிறாங்க. ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நான் எனக்கு ஏற்ற போதகர்களை நான் உங்களுக்கு வந்து என்ன செய்வேன்? உங்களுக்கு ஏற்ற போதகர்கள் அல்ல. யாருக்கு ஏற்ற போதகர்கள்? தேவனுக்கு ஏற்ற போதகர்கள். அந்த தேவனுக்கு ஏற்ற போதகர்கள் தான் உங்களை சரியானபடி வழிநடத்த முடியும். உங்களுக்கு ஏற்ற போதகர்கள் நீங்க என்ன சொன்னாலும் ஆமா போட்டு இருப்பாங்க. அது எப்படி தேவனுடைய பார்வையில் சரியான வழியாக இருக்கும்? சரியான வழியாக இருக்காது. நாம இன்றைக்கு விரும்ப வேண்டியது, ஆண்டவரே உங்க வழியில நான் நடக்க எனக்கு கிருபை தாருங்க. மறுபடி சொல்லுங்க, தயவு செய்து நான் விரும்புகிறேன் என்பதற்காக என் விருப்பத்தின்படி என்னை நடத்தி விடாதிருங்கள் ஆண்டவரே. இப்ப எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். என்னை நீங்க வந்து என்ன செய்யுங்க? இந்த வழியில என்னுடைய விருப்பத்தின்படி நடத்தாம யாருடைய வழியில் நடத்துங்க? உங்களுடைய வழியில நடத்துங்கன்னு சொன்னா வழி வந்து எப்படி இருக்கும்? பாதுகாப்பா இருக்கும். கடைசி வரைக்கும் அது உங்களுக்கு எப்படி இருக்குமா? அரணாக இருக்கும். அரண் என்பது சாதாரண பாதுகாப்பு அல்ல. யாருமே இந்த அரணை தாண்டி நெருங்கவே முடியாது. அந்த பாதுகாப்பு உங்களுக்கு வேணும் விரும்புறீங்களா? ஆண்டு கொடுக்கிறதான கனம் வந்து உங்களுக்கு வேண்டும் என்று விரும்புகிறீங்களா? ஆண்டவரே, நான் இவ்வளவு நாளும் என்னுடைய விருப்பப்படி என்னுடைய வழிகளில் என்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டது போதும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நீங்க என்ன நடத்துங்க, நீங்க என்ன நடத்துங்க, நான் என்ன செய்யறேன்? ஒப்பு கொடுக்கிறேன். ஒப்பு கொடுக்கிறதான ஜனங்களை மட்டும்தான் யார் நடத்துவார்? நானே நீங்க ஒப்பு கொடுக்கணும் அவங்க நடத்த தயாரா இல்லை. ஒரு ஆண்டு எப்படி உங்களை நடத்துவார்? சில இடத்துல சில ஆலோசனை கேட்பாங்க. நான் ஆண்டு சொல்வார், அவங்க இருதயத்துக்கு ஒரு முடிவு வச்சிருக்கிறாங்க. நீ சொன்னா ஏக்காத விட்டு அமைதியா விட்டு ஒரே நேரத்தில் உங்களுக்கு என்ன தோன்றுகிறதோ செய்து விடுங்க. யாருக்கு வந்து ஆண்டு வந்து வழிகாட்டுதல் இருக்கும்? திறந்த மனதோடு, ஒண்ணுமே தெரியல, ஆண்டவரை நீங்க எனக்கு வழி நடத்துங்க, தேவனுடைய பிள்ளைகளை கொண்டு வழி நடத்துங்க, தேவனுடைய பிள்ளைகளை வச்சு என்னோட பேசுங்க அப்படின்னு சொல்லி திறந்த மனதோடு ஒப்பு கொடுக்கிற ஜனங்களை மட்டும் ஆண்டு என்ன செய்வார்? வழி நடத்துவார். நானும் தைரியமாக எல்லாரையும் வழிநடத்த முடியல. ஆண்டவர் சரியானபடி சொன்னால் மட்டும்தான் உங்களை வழி நடத்துகிறேன். இல்லாவிட்டாலும் அது யாருடைய சாய்ஸ் தான் விட்டுக்கிறேன். உங்க சாய்ஸ். ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ காத்துருங்க, ஜோமுங்க, ஆண்டு ஆலோசனை தந்த பார்ப்போம் அப்படின்னு தான் சொல்கிறதான வழக்கத்தை உடையவனாக நான் இருக்கிறேன். கடைசி வரைக்கும் நீங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டுமானால், ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால், மேன்மையாக இருக்க வேண்டுமானால் கர்த்தருடைய வழியில நீங்க நடவுங்கள். உங்க பிள்ளைகளை நடக்க வையுங்கள், உங்க குடும்பத்தில் நடக்க வையுங்கள். அது உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வாதமாக, மேன்மைக்குரிய பாத்திரமாக ஜனங்கள் மத்தியில் உயர்த்தி காட்டு கத்ததாலே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து தருவாராக. நம்ம எல்லாம் முழங்கால் பண்ணிட்டு, ஆண்டவரே உங்க வழிகளில நான் நடக்க எனக்கு கிருபை தாருங்க. என் வழி வேண்டாம். ஆண்டவர் தான் சொல்கிறார், என் வழிகள் உங்களுடைய வழிகளை விட மிக மேன்மையான வழி. நான் உங்களை குறித்து மேன்மையான திட்டங்களை வைத்திருக்கிறேன். எனவே இப்போது சில வழிகள் எல்லாம் தடை பண்ணப்பட்டுக் கொண்டிருக்கிறது.
நீ ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்கள். ஆண்டவரே, என்னை குறித்து நீங்கள் மேன்மையான திட்டங்களை வைத்திருக்கிறீங்க, அந்த வழியில தான் நீங்க நடத்துவீங்க நான் நம்புகிறேன். இவ்வளவு நாட்களும் நான் என்னுடைய மாம்சமும் மனசும் விரும்பின வழிகளை நடந்து என்னை கெடுத்து கொண்டதான நாட்கள் போதும். ஆண்டவரே, வரப்போகிற நாட்களிலே நான் உம்முடைய வழி நடந்து உம்முடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்த, அநேக ஜனங்கள் மகிமைப்படுத்த காரணமாமே எனக்கு இருவதாக என்று சொல்லி ஆண்டவரிடத்துல நாம் ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய வழி உத்தமர்களுக்கு அரணாக இருக்கிறது என்பதை உங்க வார்த்தை சொல்கிறது. நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, அநேக நேரத்தில் நாங்கள் எங்களுடைய வழிகளிலே நடந்து எங்களுடைய காரியங்கள் எல்லாம் தாறுமாறாகி விட்டது. ஆண்டவரே, நாங்கள் அடைந்ததான கஷ்டங்கள் போதும், நாங்கள் அடைந்ததான நஷ்டங்கள் போதும். ஆண்டவரே, இந்த நாளில் இருந்து ஆண்டவர் எங்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த பிள்ளையா உம்மிடத்தில் விசாரிக்க வந்தபடினாலே அவருடைய இருதயத்திலே பணம் பொன்னை குறித்ததான விருப்பம் இருந்தாலும், கனத்தை குறித்தான விருப்பம் இருந்தாலும், அவனுடைய வாழ்க்கையில் நீங்கள் தடைகளை உருவாக்குனீங்க. பேசாத விருப்பம் பேசி தடுத்தது. கர்த்தாவே, அவன் நெருக்கப்பட்ட போது அவன் சிந்தித்தான். ஆண்டவரே, இந்த நாளிலே யார் யார் நெருக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் சிந்தித்து பார்த்து உம்முடைய வழிக்கு ஒப்பு கொடுக்கத்தக்கதாக ஒவ்வொருவரை கர்த்தர் பலப்படுத்துவீராக. இதற்கான வல்லமையினுடைய அபிஷேகம் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பட்டும். இந்த திருச்சபையில வருகிறதான எல்லா ஜனங்களும் உம்முடைய வழிக்கு ஒப்பு கொடுத்து உங்க பாதுகாப்பை பெற, உங்க ஆசீர்வாதத்தை பெற, கர்த்தாவே உங்களுடைய மேன்மையை பெறத்தக்கதாக ஒவ்வொருவருக்கு கர்த்தர் கிருபை செய்யும். ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துங்க. அப்பா, சென்ற மாதத்தை விட இந்த மாதத்தில் எங்களை விசேஷமாக நடத்தும்படியாக விரும்புகிறேன். ஆண்டவரே, என்னுடைய வழிக்கு ஒப்பு கொடுத்து அந்த விசேஷித்த ஆசீர்வாதங்களை சோதரித்துக் கொள்ள ஒவ்வொருவருக்கு கர்த்தர் கிருபை கொடுக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வருகை தாமதிக்குமானால் நாங்கள் வருகிறதான மாதத்தில் வந்து மகிமைப்படுத்த கிருபை தாருங்க. வருகை இருக்குமானால் எதிர்கொண்டு வரத்தக்கதான ஜீவியத்தை தந்து தேவன் நாமை வழிநடத்திட வேண்டுமா இயேசுவின் நாமத்தான் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். பரமண்டல ஜெபம் சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு எங்களாக எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னி